கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இந்த வேளையில நீங்க எவ்வளோ கஷ்டத்துல, பாரத்துல, ஏதோ ஒரு பிரச்சனையில இது எப்படி நடக்க போகுது, எவ்வளோ பிரச்சனையா இருக்குதுன்னு குழம்பி போகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களோட ஆவியான பேசுறார். என்ன சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எப்பேற்ற சூழ்நிலை மாற்ற அவரால் முடியும். இதுதான் ஒரு குட் நியூஸ். எனக்கு கஷ்டமே வராது, எனக்கு பிரச்சனையா வரல, அப்படி யாருமே சொல்ல முடியாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு பிரச்சனை, இது எப்படி முடியும்ன்ற மாதிரி ஒரு பயங்கரமான சூழ்நிலை வர சான்ஸ் இருக்குது. இது வராதுன்னு சொல்ல முடியாது, வரும். எல்லா மனுஷனா பிறந்தா எல்லாருக்குமே வரும். ஆனா நீங்க சோர்ந்து போக வேண்டிய வேலையே இல்லை. ஏன்னா அப்படி தேவன் சீனுள்ள தேவன் இயேசு இருக்கிறார். அவரை நீங்க நம்பும் போது கண்டிப்பா கர்த்தர் அற்புதமா உங்க சூழ்நிலையை மாற்ற அவரால் முடியும். பாருங்க, இந்த இடத்துல எஸ்தர்ன்ற ஒரு புஸ்தகம் பைபிள் இருக்குது. இந்த எஸ்தர் ஒரு ராஜாத்தி, ஒரு ராணி. இந்த அம்மா ஒரு அனாதை. ஆனா தாய் தப்புனே இல்லை. ஆனா அவங்க அண்ணன் முறையில அவர் எடுத்து வளர்த்தாங்க. அவர் அழகான பெண் ஆனாங்க. அப்படி எடுத்து வளர்த்தப்ப என்ன நடந்துச்சுன்னா, இவங்க அவங்க தேசம் இஸ்ரேல் தேசத்துல எல்லாம் அடிமைகளா பிடிச்சு போத வேற தேசத்துல இருக்காங்க. அங்க இருந்தப்ப என்ன நடந்துச்சுன்னா, அந்த இடத்துல அங்க ஒரு ராஜாவுக்கு கோபம் மனைவி அனுப்பிச்சிட்டாரு. அது பதிலா இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணணும்னு பார்த்தாங்க. அதுக்கு எல்லாம் ஏற்பாடு செய்தா கத்திரிக்கிறதுனால இந்த எஸ்தரை ராஜாத்திய மாத்திட்டாரு. அந்த ராஜாவுடைய கண்களை தயவு கடிச்சு ராஜாவை என்ன பண்ணாரு, ராஜா பட்டத்துல, ராஜஸ்திரின்னு பட்டத்துல வச்சுட்டாரு. இப்படி வச்சப்போ என்ன நடந்துச்சுன்னா, இது இஸ்ரேல் ஜனங்க ரொம்ப ஸ்பெஷல் பீப்புள். இஸ்ரேல் நாட்டுல இருக்கிற அவங்கதான் சரி, ரொம்ப ஸ்பெஷல் பீப்புள். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க எங்க கண்டவங்களை எல்லாம் வணங்க மாட்டாங்க, கண்டதை வணங்க மாட்டாங்க. தேவனுக்கு ரொம்ப பயந்து ஜீவிப்பாங்க. அப்படி இருந்தப்போ இந்த எஸ்தர் ராஜாவுக்கு சின்னப்பா அவர் இருந்தார். அவர் பேர் நானாக்கா மொர்தெகாய். அவர் ஆமான்ற ஒரு மனுஷன் தான். அந்த ஆமான்ற என்ன மனுஷன், இவர் விரோதமாவே கிரி செய்து வந்தான். கிரி செய்து வந்தப்போ சரி, இவங்களை சும்மா விடக்கூடாது, என்னை பார்த்தா வணங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்தான்னு சொன்னாக்கா, எப்படியாவது இவனை மட்டும் அழிக்கூடாது, அந்த யூத குலத்தையே அழிச்சிடணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டான். பிளான் போட்டு ஒரு பெரிய தூக்கு மரத்தையே செய்து வச்சிட்டான். அந்த மாதிரி சூழ்நிலையில இந்த எஸ்தர் ராஜாத்திக்கிட்ட சொல்றாங்க, சித்தப்பா இந்த மாதிரி மொர்தெகாயே இருக்குது, யூத ஜனங்களே அழிக்கிறதுக்கு ராஜா பிளான் போட்டுக்கிறாரு, இதுக்கு இந்த மாதிரி விஷயம்னா, உடனே நீ ராஜாத்தி ஆனது இது ஒரு காரணமா இருக்கலாம், நீ போய் அவர்கிட்ட பேசு ராஜா கிட்டன்னு சொன்னா, ஐயோ அவர் கூப்பிடாத நான் போக முடியாது, போனா வீடு தான் போயிடும்னாரு. நீ போலன்னா வேற எப்படின்னா கர்த்தர் உதவி செய்வாரு யூத ஜனங்களுக்கு, ஆனா நீ போனாக்கா உங்களுக்கு ஆசீர்வாதம், நீ போகணும்னு சொன்னாரு. உடனே அவன் என்ன பண்ணானா, தன் ஜனங்களுக்காக வேண்டி ஒரு காரியம் பண்றான். என்ன பண்றான்னா, கர்த்தரின் மக்களுக்காக தான் உயிர்கள் துச்சமா நினைச்சு என்ன பண்ணான், அரசனை சந்திக்கிறதுக்கு போனான். நம்ம போய் அரசனை சந்திக்கணும்னா இதுக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், யூதர்கள் எல்லாம் ஜெபம் பண்ண சொல்லிட்டான். அது மட்டும் இல்ல, அந்த எல்லா புறஜாதிக்கு தான், அவங்க யாருமே கர்த்தர் பற்றி தெரியாத ஜனங்க. அந்த கூட இருக்கிற தாதி மார்கள் எல்லாம் எப்படி கர்த்தர் பெற்றனாலும் தெரியல, அவங்க எல்லாம் விசுவாசத்துல இருக்கிறாங்க. இவங்க ஒரு ஜப பார்ட்னரா பண்ணி இவங்க எல்லாம் உபாசம் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் உபாசம் போட்டு ஜெபம் பண்ணாங்க, யூதர்லாம் ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் என்ன செய்தாங்க, ஒரு தேதி குறிச்சுட்டாங்க. அந்த தேதியில இஸ்ரேல் ஜனங்க அவ்வளவு பேரையும் அழிச்சிடணும் பிளான் போட்டு லெட்டர் எழுதி தேசம் முழுசமா பரப்பிட்டாங்க. ஆனா இவங்க பண்ணி நல்லா ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் உபாசப்பட்டு ஜெபம் பண்ணாங்க, கர்த்தரை வேண்டிக்கினாங்க. விசுவாசத்தோட தன் உயிரையும் இப்ப பெருசா நினைக்காத தன் ஜனங்களுக்காக போய் ராஜாவை பார்க்க போனா, ராஜா கண்ட தயவு கழிச்சது மட்டும் இல்ல, என்ன நடந்துச்சுன்னா, யாரை கொலை பண்ணணும்னு நினைச்சாங்களோ இவங்களும் அவங்க கொலை பண்ண நினைச்சாங்க, அவங்களும் இவங்க கொலை பண்ற மாதிரி காரியம் அப்படியே அதே தேதியில. இதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாத ஒரு காரியம். ஆனா தேவனால் கூடாத காரியம் ஒன்று இல்லை. நல்லா உபவாசித்து ஜெபம் பண்ணி கர்த்தரை நம்பி காரியமே அப்படியே முழுசமா மாறுதலா முடிஞ்சு போச்சு. அதனால எந்த காரியத்தையும் உன் வாழ்க்கையில கர்த்தரை மாட்ட முடியும், எல்லாம் செய்ய முடியும். நீ எந்த பயங்கரமான சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் உன் காரியத்தை மாற்றி அமைக்க முடியும். இதுதான் இன்னைக்கு நல்ல செய்திக்காக பார்க்கலாம். வசனம் சொல்லுனா, ஏசாயா 55:8, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் நினைச்சு எதுவுமே அவரால் செய்ய முடியும். அதனால உன் சூழ்நிலை பார்க்காத,
உன் காரியத்துக்காக சோர்ந்து போவாத. இதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முக்கியமா யோபுன்ற ஒரு பக்தன் இருந்தார். இந்த யோபு பக்தன் என்ன சொல்றாருன்னா, அவர் பயங்கரமான சோதனை அவருக்கு. விசாசு ஒரு சவால் விட்டு, கத்தட்டு சவால் விட்டு, அவனுக்குள்ளதெல்லாம் நீ எடுத்துரு, உன்னை துதிக்கிறான் நான் பாருன்னு சொன்னா, சரி போய் போ எல்லாத்தையும் எடுத்துருன்னு சொல்லிட்டு கத்த சொன்னா, அதே மாதிரி எல்லாமே பிள்ளைங்க போயிட்டாங்க, சொத்து ஆஸ்தி எல்லாமே போயிடுச்சு. ஆனா கூட அவன் கத்தர் மேல ஒரு வார்த்தையும் சொல்ல, கத்தர் மேல முறிவு இருக்கல, கத்தருக்கு விரோதமா பேசல. அப்ப கத்தர் என்ன பண்றாருன்னா, மக்கள் உயிரை வந்து அவன் ரொம்ப யோசித்தான். என்னடான்னு யோசிக்கவே இல்லை. ஆனா பொறுமையா இருந்தான், கத்தருக்காக காத்து இருந்தான். என்ன செய்தானா, பல துன்பங்கள் மத்தியில கத்தரை அவதூறா பேசவே இல்லை, கத்தருக்காக காத்திருந்தான். காத்திருந்த போது கத்தர் அற்புதம் செய்தார் பாருங்க. அதுல யோபு 14:14 மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று உனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன், நான் காத்திருக்கிறேன்ற சொல்றாரு. நீங்க வந்து நீ ரொம்ப போராட்டம் மாதிரி எவ்வளவோ பிரச்சனை கடந்து போயிட்டார், கொஞ்ச நஞ்சமான போராட்டம் இல்லை. ஆனா கத்தர் கடைசியா அவன் சொன்னார். என்னன்னு சொன்னார்னா, நீ உன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணு. யார் அந்த சிநேகிதர்னா, இவர் உடம்புல ஆரோக்கியம் போயிடுச்சு, உடம்பெல்லாம் புண்ணு வந்துடுச்சு, எல்லாம் சொத்து போயிடுச்சு. அவனை விசாரிக்கிறதுக்காக நண்பருங்க வந்தாங்க. வந்த நண்பர் விசாரிக்கல, அவரை பற்றி நீ உனக்கு ஏன் அப்படி வந்துச்சு, நீ என்ன பாவம் செய்தியோ, உன் பாவத்துக்கு தான் தண்டனை இது, உன் பாவத்துக்காக தான் தண்டனை இதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்னு சொன்னாக்கா, பாவத்துக்கு தண்டனை வந்துட்டு சொல்லி பேசினாங்க. அப்படி எல்லாம் பேசணுங்க. அவங்க நண்பரே கிடையாது, அவ்வளோ மோசமான ஆள். இப்படிலாம் என்ன பேசினாங்களே, இப்படிலாம் என்ன திட்டினாங்களே, நானே அவங்களுக்கு ஜெபம் பண்ணேன்னு கத்த சொல்றாரு. சொன்னாக்கா நான் அவங்களுக்கு ஜெபம் பண்ண மாட்டேன்னு சொல்ல, கத்தரு அவன் உடனே சொன்னபடி கத்தர் அவங்களுக்காக ஜெபம் பண்ணான். எப்படி ஜெபம் பண்ண முடிச்சுன்னா, அவங்க தப்பு பேசி ஏசி ரொம்ப மன நோவு அடிச்சாலும் அவங்கள மன்னிச்சுட்டு அந்த யோபு மன்னிச்சு கத்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன செய்தார்னா, அவளுக்காக ஜெபம் பண்ணார். நான் ஜெபம் பண்ண பிறகு அவர் ஜபத்தை கேட்டுதான் அவங்கள கத்தர் ஒன்றும் பனிஷ்மெண்ட் கொடுக்காது விட்டுட்டார். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னாக்கா, யோபு வந்து இவ்வளோ துன்பங்கள் மத்தியில, போராட்டங்கள் மத்தியில கூட என்ன செய்யல, கத்தரை தூச்சிக்கல. அதே நேரத்துல ஜெபிக்க சொன்னா ஜெபித்தான். அந்த சிநேகிதர் தொல்லை கொடுத்தவங்களுக்கு மன்னிச்சு கத்தர் கீழ்ப்படிஞ்சு ஜெபம் பண்ண கத்தர் என்ன பண்ணாரு, அவ்வளோத்தையும் அப்படியே மாத்திட்டார். எப்படி மாத்தினாருன்னு சொன்னா, அவனுக்கு உள்ளது எல்லாமே என்ன படிச்சு டபுளா கட்சி. 42 10 படிக்க, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்துள்ளினார். 12 42:12 கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டங்களும் 6,000 ஏர்களும் 6,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. பாருங்க, எல்லாம் டபுள் ஆசீர்வாதம் கொடுத்தார். காரணம் என்னன்னு சொன்னா, யோபு வந்து என்ன செய்வானா, பாடுகள் மத்தியில உபத்திரங்கள் மத்தியில கூட கத்தருக்காக காத்திருந்தான், கத்தருக்கு பயந்து ஜெயிச்சான். கத்தர் அவனுக்கு பொண்ணு கத்தர் கீழ்ப்படிஞ்சான், தன்னை தாழ்த்தினான். நான் ஒன்னும் இல்லை நீசன்னு சொல்லிட்டு வாய் எடுத்து கையில பொத்து கையெடுத்து பொத்திக்கினான், தன்னை தாழ்த்தினான், கத்தர் சொன்னது கீழ்ப்படிஞ்சான், கத்தரை தூஷித்து பேசவே இல்லை. அதனால எல்லாவற்றையும் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கத்தர் கட்டிட்டார். அவன் சூழ்நிலையே மாத்தினார். உனக்கு இப்ப என்ன வறுமையா, கஷ்டமா, போராட்டமா, நீ செபி, கத்தர் வார்த்தை கீழ்ப்படி, உன் பிரச்சனை அப்படியே மாற்றி டபுள் மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க கத்தரால் முடியும். அடுத்தபடியா நாம் பார்க்கும்போது 2 நாளாகவும் 20:18 யோசபாத்ன்ற ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா வந்து ஒரு பெரிய நிந்தை வந்துச்சு. என்னன்னா, சீரியா தேச ராஜா வந்து என்ன பண்ணானா, ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டான். என்ன நினைச்சீங்க, ஜனங்கிட்ட வந்து பேசுறது, அவங்க பாஷையிலே வந்து பேசுறது, அந்த மாதிரி ரொம்ப தொலை கொடுத்தான். அப்படி தெரியுங்க. அந்த ராஜாவை நம்பாதீங்க, இந்த ராஜாவை நம்பினா பிரயோஜனம் இல்லை, நான் என்கிட்ட வாங்க, நான் இதெல்லாம் செய்யறேன்னு ரொம்ப பேசினான். ஆனா ராஜா ஒன்னும் பேசணும், அவங்க பேசாஇருந்தாங்க. அவன் என்ன பண்ணானா, அந்த அவ்வளவு பயங்கரமான சூழ்நிலை மத்தியில ஒரு காரியம் செய்தான். என்ன காரியம் செய்தான்னா, நேரா போய் ஏசையா தீர்க்கதரிசிட்ட சொல்லி அனுப்பி 2 பேரும் சேர்ந்து கத்தடி பாத்துல மண்டாடி ஜெபம் பண்ணான். அப்படி அவங்க ஜெபம் பண்ணப்போ என்ன நடந்துச்சுன்னா, நீங்க தான்ப்பா சூழ்நிலை மாத்தணும், அது மட்டும் போராட்டங்கள் மத்தியில எப்பவுமே நமக்கு வெற்றி தருது கத்தர் தான். நமக்கா யுத்தம் பண்றது அவர் தான். போராட்டம் உங்களுதுன்னு வச்சுக்காதீங்க, இவ்வளவு போராட்டமான சூழ்நிலை இருக்கிறன்னு யோசிக்காதீங்க. இந்த போராட்டமான சூழ்நிலையை மாத்த அவரால் முடியும். அவர் தான் எனக்காக யுத்தம் பண்ணும், கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீர்கள். இதுதான் வசனம். யாத்திரையும் 14:14. நம்ம சும்மா இருந்து அவரை நம்பினா நம்ம யுத்தத்தை அவரே செய்து அவர் நமக்கு ஜெயத்தை தருவாரு.
அதனால இங்க பாருங்க யோசபாத்துல 2 நாளாகும் 20:18 அப்பொழுது யோசபாத் தரைமட்டம் முகம் குனிந்தார். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கத்தரை பணிந்து கொள்ள கத்தருக்கு முன்பாக தாழ விழுந்தாங்க. ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு எல்லாரும் சேர்த்து முதல்ல ஜெபம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணானாக்கா பாருங்க 20:19 2 நாளாகும் 20:19 கோகாத்தியன் புத்திரர்களும் கோராகியரின் புத்திரர்களும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேல் தேவனாகி கத்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். அப்படி துதிக்கும் பொழுது என்ன நடந்துச்சுன்னு சொன்னா அந்த மாதிரி துதிச்சாங்க, ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணும்போது என்ன நடந்துச்சுன்னா கத்தர் அற்புதம் செய்தார். கத்தனை செய்துட்டாரு, அற்புதம் பண்ணாரு. எப்படி அற்புதம் பண்ணான்னு சொன்னா என்ன பண்றது, ரொம்ப யுத்தம், எங்களுக்கு யுத்தத்துல ரொம்ப கஷ்டப்படுறோம், ராஜா வந்துட்டாரு, இப்படி இவங்க சேனிங்க அவங்க அதிகமாக்குறாங்க, எதிரிங்க, எங்களுக்கு அவ்வளவு இல்லைன்னு ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணாராம், இந்த யோசபாத் ராஜா எல்லாரும் செய்து ஜெபம் பண்ண வச்சான். ஜெபம் பண்ண வச்சாக்கா எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணப்போ கத்தர் தீர்க்கதரிசிங்கெல்லாம் சொன்னார். என்ன சொன்னார்னா, பார் நீங்க கத்தரை துதிங்க, குதிச்சா நான் பாத்துக்கிறேன்ட்டு. இப்போ சேனை எல்லாரையும் அப்படியே நிக்க வச்சுட்டு யாரும் யுத்தத்துக்கு ஆளும் கூப்பிடல, எதுவும் கூப்பிடல, எல்லா வீரர்களும் நிக்க வச்சுட்டு அவங்களுக்கு முன்னால துதித்து பாடுறதுக்கு ஆட்கள் நிக்க வச்சுட்டாங்க. கத்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளதுன்னு துதிச்சு பாட ஆரம்பிச்சுட்டாங்க. துதிச்சு பாட ஆரம்பிச்ச உடனே என்ன நடந்துச்சுன்னா அப்படியே ஒருத்தர் மேல பாட தொடங்கினாங்க, துதிச்சு பாட தொடங்கினாங்க. அவ்வளவுதான், ஒருத்தர் பட்டையும் ஒருத்தர் அவங்க வந்தவங்களே ஒருத்தர் அவங்களை எதிரிங்களே அவங்களே வெட்டிக்கணும், எல்லாமே செத்துட்டாங்க, ஒரு ஆள் கூட உயிரில்லை. இவ்வளவு பயங்கரமான சூழ்நிலை கத்தர் மாற்றத்துக்கு காரணம் என்னன்னா அவங்க கத்தர் என்ன செய்தாங்க, நல்லா துதிச்சாங்க. கத்தர் தான் விசுவாசம். இந்த யாருன்னா சண்டை போறதுக்கு போகும்போது துதிங்கன்னா யாருன்னா ராஜாங்க நம்புவாங்களா? சண்டை தான் போகணும், சண்டைக்கு பட்டயம் எடுக்கல, ஒன்னும் எடுக்கல, துதிச்சாங்க. துதிச்சா கத்தர் வெற்றி தருவேன்னு சொன்னாரு. அதே மாதிரி நம்பி விசுவாசித்து துதிச்சாங்க, கத்தர் பெரிய அற்புதத்தை செய்தார். அதனால பாடி துதிக்கும் போது கத்தர் அற்புதம் செய்தார். உங்க கஷ்டமா, பிரச்சனையா, வேதனையா, கண்ணீரா, நீங்க என்ன பண்ணுங்க, கத்தர் நல்லா துதிங்க, சோத்துறீங்க, துதிச்சு பாடுங்க. இது எப்படி நடக்கும், இது நடக்குமான்னு யோசிக்காதீங்க, துதிச்சு தான் பாருங்க. இந்த யோசபாத்துக்கு கத்தர் செய்த அதே அற்புதத்தை உங்களோட வாழ்க்கையில கத்தர் கண்டிப்பா செய்வார். சூழ்நிலை முழுசுமா கத்தரே மாற்றுவாரு. எல்லா சூழ்நிலையும் மாற்றி ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். அடுத்தபடியா நம்ம பார்க்கும்போது எசேக்கியான்ற ஒரு ராஜா. இந்த எசேக்கியா ராஜா என்ன செய்தார்னா அவருக்கு ஒரு நிந்தனை வந்துச்சு. அந்த நிந்தனை வந்தப்போ என்ன நடந்துச்சுன்னு சொன்னா 2 நாளாகவும் 32 இக்காரியங்கள் நடந்தேறி வருகையில் அசரியா ராஜாவாகிய சனகரிப்பு வந்து யூதாவுக்குள் பிரவேசித்து அரணான பட்டணங்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி அவைகளை தன் வசமாக்கி கொள்ள நினைத்தான். இவங்க என்ன பண்ணுவாங்களாம், இந்த அசரியா ராஜா அங்க போய் நேரா போய் யுத்தம் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல யுத்தம் பண்ணிட்டு அவங்க ஜெயம் வந்துட்டா அங்க இருக்கிற சரிங்கெல்லாம் குழந்தைங்க வச்சுட்டு ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சிருவாங்க. வச்சுட்டு பார் இவங்கெல்லாம் என்கிட்ட யுத்தத்துக்கு வந்தாங்க, இவங்கெல்லாம் தோத்துட்டாங்க, நாங்க ஜெயிச்சிட்டோன்னு அந்த மாதிரி பெருமை பாராட்டுறான் இந்த அசரியா ராஜா. இந்த எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமா வந்தப்போ என்ன பண்ணாங்க, யாரும் ஒன்றும் பேசாதீங்கன்னாராம். யாரும் ஒன்றும் பேசலையா. அப்போ அமைதியா இருந்தாங்க. இவரு ஒரு வேலை செய்தார், ஒரு காரியம் செய்தார். அது என்ன காரியம் செய்தார்னா இவங்க 2 பேரும் யாரு, அசரியா ராஜாவும் சரி இந்த யோசபாத் ராஜாவும் எசேக்கியா ராஜாவும் ஏசாயா தீர்க்கதரிசியும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, நல்லா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா ஜெபம் பண்ணா கர்த்தர் பெரிய அற்புதம் பண்ணார். பாருங்க, சனகரிப்பு வந்து அதாவது 2 நாளாகும் 32 சனகரிப்பு வந்து எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண நோக்கு கொண்டிருப்பது எசேக்கியா கண்ட போது 2 நாளாகும் 32:15 பார்க்கும்போது, இப்பொழுது எசேக்கியா உங்களை வஞ்சிக்கவும் இப்படி உங்களை போதிக்கவும் இடம் கொடுக்க வேண்டாம், நீங்கள் அவனை நம்பவும் வேண்டாம். ஏனென்றால் எந்த ஜாதியின் தேவனும் எந்த ராஜ்யத்தின் தேவனும் தன் ஜனத்தை என் கைக்கு என் பிதாக்களின் கைக்கு தப்பி வைக்க கூடாது இருந்ததே, உங்கள் தேவன் உங்களை என் கைக்கு தப்பி வைத்து எப்படி என்று சொல்லி, எந்த ராஜா என் கைக்கு தப்பிச்சல, உங்க தேவன் மட்டும் கைது பண்றோம், உங்க ராஜா இது செய்ய முடியுமா, ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்னப்போ இவங்க அழுது ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ண உடனே என்ன நடந்துச்சுன்னா காரியம் அப்படியே மாறுதலா முடிஞ்சிச்சு. பாருங்க 2 நாளாகும் அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசிரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகரிப்பு சத்த முகமாய் தன் தேசத்துக்கு திரும்பினான். அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள் பிரவேசிக்கிற போது அவனுடைய கர்ப்ப பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள். இவ்வளவு பெருமையா பேசினா அவனுக்குன்னா பெரிய நிந்தை. இது எப்படிதான் பயங்கரமா இந்த
எசேக்கியா ராஜா அப்படி பயந்தப்போ ஒரு காரியம் செய்தார் கர்த்தர். அவங்க ஜெபம் பண்ணாங்க, கர்த்தரை நம்பினாங்க. என்ன நடந்துச்சுன்னா, ராத்திரில ஒரே ஒரு தூதன் அனுப்பிச்சு, ஒரு நிறைய தூதன்லாம் அனுப்பல, ஒரு தூதன் அனுப்பிச்சா மொத்த பேரையும் ஒரு ஆள் இல்லாத ஒரே ராத்திரில சாதிச்சிட்டான். ஒரே தூதன் வந்து இது யாருமே அவன் பார்த்துட்டு வெக்கப்பட்டு போறான். இவ்வளவு பேசணுமே நம்ம கல்லு ஆயிட்டு அவன் கோயிலுக்குள்ள போனான். அவன் கர்ப்ப பிறப்பான், அவனையும் வெட்டிட்டான். பாருங்க, காரியம் அப்படியே மாறுதலா முடிஞ்சிச்சு. ஓ, இந்த ராஜா அப்படி வேதனைப்பட்டாலும் கர்த்தர் ஒரு அற்புதம் பண்ணி அவன் ஜபத்தை கேட்டு காரியத்தை மாறுதலா முடித்தார். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறீங்க, இப்போ என்ன தேவையில் இருக்கிறீங்க, இப்போ பிரச்சனையை மாற்ற அவரால் முடியும்னு நான் சொல்றேன். நீங்க ஜெபித்து பாருங்க. ஆனா நீங்க ஜெபிங்க, ஏன்னா ஜெபிக்கிறவங்க கூட சேர்த்து ஜெபிங்க. ஜபத்து கண்டிப்பா பதில் கொடுப்பார். உங்க சூழ்நிலை அப்படியே காரியத்தை மாறுதலா முடிப்பார். அடுத்தபடி இன்னொரு காரியம் பார்க்கும்போது, நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஒரு கிதியோன்ற ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்ன பண்றாருன்னா, அவரு சதநாள் தான் அவரு. ஆனா எதிரிக வந்து 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 ரொம்ப பயங்கரமா தாக்கினே இருந்தாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில கர்த்தர் இந்த கிதியோனோட கர்த்தர் பேச பாருங்க. அப்பொழுது கிதியோனாகிய யெருபாகாலும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். மீதியாரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரேர் மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது. என்ன பண்றாரு, ஜனங்க பயங்கரமா வந்துட்டாங்க. எப்படி நான் கர்த்தர், நீ போனி, நான் அனுப்புறது, நான் தானே உன்னை அனுப்புறேன், இருக்கிற பலத்தோட போ. ஐயோ என்னால முடியாது, என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, நான் சின்னவன், எனக்கு ஒண்ணும் தெரியாது ரொம்ப சொல்றாரு. இல்ல, உன்னை கொண்டுதான் நான் செய்வேன், உனக்கு இருக்கிற பலத்தோட போ, இந்த மீதியான என்ன பண்ண ஜெயிக்கலாம்னு சொல்றேன். அப்போ இவ்வளவு ஜனம் கூட வானா, உனக்கு இவ்வளவு ஆளுங்க கூட வானான்னு சொல்லி எல்லா ஆளுங்க குறைச்சி ஒரு 300 பேர் எடுத்துக்கின்னு என்ன பண்ணாரு, அவங்க கொண்டே யுத்தத்துக்கு போனாங்க. போனா பாருங்க, இந்த 7:21 20 3 படைகள் மனுஷரும் எக்காலங்கள் ஊதி பானைகளை உடைத்து தீவெட்டிகளை தங்கள் இடது கையிலும் ஊதும் எக்காலத்தை தங்கள் வலது கையிலும் பிடித்து கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோன் பட்டயம் என்று சத்தமிட்டார்கள். கர்த்தர் ஒரு ஆலோசனை சொன்னார், எல்லாம் ஒரு மண்பாண்டம் வச்சுங்க, அதுல ஒரு தீபம் வச்சிங்கன்னா நீ போயிட்டு எல்லாம் 300 பேர் தான் 3 பேட்சா நிக்கிறாங்க. நின்னாக்கா நின்றுட்டு கிதியோன் பட்டயம் என்னது, கர்த்தருடைய பட்டயம் கிதியோன் பட்டயம்னு சொல்லுங்கன்னு சொன்னார். சொல்லிட்டு இந்த பானைகளை உடைங்கினார். பானையை உடைச்சாக்கா அந்த தீபத்தை இடது கையில பிடிச்சினாங்க, வலது கையில என்ன பண்ணாங்கன்னு சொன்னா எக்காலம் வச்சுனாங்க. வலது கையில எக்காலம் ஊதுறாங்க. ஊதிட்டு என்ன ஒரு வார்த்தை, முக்கியமான வார்த்தை சொல்றாங்கன்னாக்கா, கர்த்தரை பட்டயம் கிதியோன் பட்டயம்ன்ற பட்டயம் ஒண்ணு இல்ல சொல்றாங்க. அப்படி கர்த்தரை பட்டயம் கிதியோன் பட்டயம்னு சொன்னாங்க. சொன்னப்ப என்ன நடந்துச்சுன்னா 21ஆம் வசனத்துல, பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் சிதறி கூக்கர்லிட்டு ஓடி போனார்கள். நிக்கிறாங்க, ஒன்னும் யுத்தம் ஒன்னும் பண்ணல. இப்படி ஊதுறாங்க எக்காலம், தீபத்தை வச்சுங்கிறாங்க, அவ்வளவுதான். இப்ப கிதியோன் பட்டையும் கத்திரி பட்டையும் கிதியோன் பட்டையும் சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். அவங்க எல்லாம் எப்படி ஓடுறாங்களான்னா சிதறி கூக்கர் விட்டு சத்தம் போட்டு ஓட்டாங்க. இதெல்லாம் நினைச்சு பார்க்காத ஒரு அற்புதம் பாருங்க. அப்போ அந்த 77ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையானது சேரோத்தில் உள்ள பெசீதா மற்றும் தாபாத்திற்கும் சமீபமான யாபேல் மேகலோவின் எல்லை மட்டும் ஓடி போயிற்று. ஒருத்தர் பட்டத்து ஒருத்தர் வெட்டிக்கினாங்க, முடிஞ்சு போச்சு கதை. பெரிய ஒரு ஜெயம். இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ஜெயத்தை கொடுத்தார். காரணம் என்னன்னு சொன்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்தான். கர்த்தரை விசுவாசம், நான் தான் அனுப்புறேன் நீ போ. கர்த்தர் சொன்னாரு, விசுவாசம் போனா கர்த்தர் சொன்ன மாதிரி எல்லாம் கீழ்ப்படி செய்தான். கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுத்தாரு. அப்போ இது நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா, கர்த்தர் கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்க சூழ்நிலையை மாற்ற அவரால் முடியும். காரியத்தை மாறுதலாய் முடிக்க முடியும். நீங்க ஒரு பயங்கரமான சூழ்நிலை இருக்குன்னு எனக்கு தெரியும், நல்லா எனக்கு தெரியல, கர்த்தர் ஆவியான சொல்றது நான் சொல்றேன். பயங்கரமான சூழ்நிலை இருக்கிறீங்க, அந்த சூழ்நிலை கண்டிப்பா கர்த்தர் மாற்றுவார். அவரால் முடியாத காரியம் இல்லை. அவரை நம்புங்க, அவர்கிட்ட வாங்க, அவர்கிட்ட ஜெபிங்க. கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அவர் சொல்ற மாதிரி கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்க காரியங்களை மாற்றி கர்த்தர் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளிடுவார். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிதான பரம்பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிற ராஜா. நல்லவரே துதிக்கிறோம், வல்லவரே துதிக்கிறோம், மைமுள்ளவரே துதிக்கிறோம், மகத்துவமுள்ளவரே துதிக்கிறோம், அற்புதங்கள் செய்கிற தேவனே சோத்திரிக்கிறோம். எவ்வளவோ கஷ்டத்துல, துன்பத்துல, நிந்தையில, போராட்டத்துல, ஆண்டவர் என்ன செய்யணும் தெரியாத சூழ்நிலை இருக்கிற மக்களுக்காக நீங்க இந்த நாள்ல பேசுனீங்கப்பா. எல்லா சூழ்நிலையும் மாற்ற முடியும். நீ ஜீவனுள்ள தேவன். நாங்க வேத வசனத்தை தான் தியானித்திருக்கிறோம். இந்த வேத வசனத்துல இருந்த வசனங்களை தியானித்திருக்கிறோம்ப்பா. அவர்களுக்கு செய்தபடி உங்களுடைய மக்களுக்கு நீங்க செய்வீங்கப்பா. சூழ்நிலை முற்றிலுமாய் மாற்றி, காரியத்தை முற்றிலுமாய் மாற்றி போட்டு ஒரு அற்புதம் செய்ய முடியுமாப்பா. அவங்க சோத்திரிக்கிறோம்.
ஆண்டவரே குரல குறைகள் இருக்கலாம், குற்றம் இருக்கலாம்ப்பா, தயவாய் மன்னிங்க ஆண்டவர், ரத்தத்தினால கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க. அவங்க தேவையெல்லாம் அற்புதமா சந்தித்து ஆண்டவரே பெரிய ஜெயத்தை கட்டிடுங்கப்பா. ஆண்டவரே ஜெயத்தை கட்டிடுங்கப்பா. வசனத்தை கேட்டேன், அதன்படி செய்தேன், கர்த்தர் மாற்றினார், அற்புதம் செய்தார், சாட்சி நான் கேட்கணும்ப்பா. அப்படி ஒரு அற்புதம் செய்யுங்க. எல்லா பிரச்சனையும் மாற்றுங்க, எல்லா வியாதி வேதனையும் மாற்றுங்க, எல்லா நிந்தையும் மாற்றுங்க. தேவையை சந்தித்தெல்லாம் அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் மாற்றி ஒரு அற்புதம் செய்து நாத்தை மைப்படுத்திக் கொள்ளுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். God bless you.